இல்லையா? இல்ல இல்ல இல்ல. இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் 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 தம்பி என்ன விடு, நீ நான் செத்துறேன். எனக்கு இருக்கவே பிடிக்கல, என்ன விட்டுரு. கீழ இருக்குடா. விட்டுரு, எனக்கு நீ யாருமே வேணாம், எனக்கு நான் செத்துறேன். இவன் இப்படி பண்ணிட்டானே. ஹலோ சொல்லுமா. என்னங்க நம்ம பையன் தூக்க மாட்டேங்கிட்டாங்க. டேய் டேய் என்ன போட்டானா அவன்? டேய் மெடிக்கிட்டு போடுறா. டேய் மச்சா டேய் ரெக்கவர் பண்ணடா. தம்பி அப்பாவுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பா. மோ ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டா அந்த ஆள் செத்தா போயிடுவான். இரு கொஞ்ச நேரம் லேட்டா போறேன். இல்லப்பா அவர் பசி தாங்க மாட்டாரு, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. ஐயா அதான் போறேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் உயிரை வாங்குற? அப்படி வச்சுட்டு போ. மச்ச மச்ச ரைட்ல போற, ரைட்ல போற. என்னண்ணா உங்க பையன் ஒன்றும் வரலையா? அவரை தான்ப்பா பார்த்துட்டு இருக்கேன், வந்துடுவாருப்பா. சரிண்ணா, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டுமா? நீ போய் சாப்பிடுப்பா. சரிண்ணா. காலையில் சாப்பிடாம வந்துட்டோம், பசி வேற எடுக்குது. இப்போ பத்தாலும் எவன் உயிரம் வாங்கினான். இந்த ஆளுக்கு சோறு ஒன்று தான் கேடு. ஆமாம் மச்சான். டேய் மாமே கிட்ட இருக்கேன், சீக்கிரம் வந்துடு. இருடா கூப்பிடுறேன். ஹாய் மச்சான். என்ன மாமே அட்டிக்கு போறியா? ஆமாடா. நானும் வரேன் மாமே, கலந்து ஒரே அபாவாகுது. வாடா போலாம். ஆமாம் இது என்ன பையில? இதா அந்த ஆளுக்கு சோறு எத்தனை போயின்னுக்கிறேன். கொடுத்துட்டு வாடா, வெயிட் பண்ணுறேன். எதுக்கு? அடிச்சு முச்சி கசையில் துண்டு பிடி வைப்பீங்க, அதை எடுத்து நான் நக்கணுமா? நான் அந்த மாதிரி பண்ணுற ஆளாடா. சரி வா போகலாம். பிள்ளைகிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னால என்ன இது மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரி தண்ணியாச்சு கொடுப்போம். ஏன்பா இவ்வளோ நேரம்? வேகமாக வரதுக்கு நீ வண்டியை வாங்கி கொடுத்துருக்க, அவ்வளோ தூரம் நடந்து வர வேணாம்? ஆமாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு நாள் லேட்டாக சாப்பிட்டா நான் செத்தா போயிட போகிற. உன் பொண்டாட்டிங்கன்னா அத்தினி காலம் அடித்து வச்சிருக்க. இந்தா கொட்டிக்கோ புடியா. இதோ பார், நாளையிலேருந்து உனக்கு மதியம் சோறு வேணும்னா நீயே எடுத்துன்னு வந்து தொலை. என் உயிரை வாங்கினக்காத தெரியுதா? அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். என்னண்ணா உங்கள் பையன் இப்படி பேசிட்டு போகிறான்? கண்டிச்சு வளர்க்குறது இல்லையா? 1000 தான் இருந்தாலும் அவன் என் பையனை கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னமோ போன.
மூர்த்தி தோ வந்துட்டேங்க ஐயா. அதெல்லாம் சமாளிச்சலாம் விடுங்க. ஐயா சொல்லுங்க. நான் அப்புறம் பேசுகிறேன். வாயா மூர்த்தி, நைட்டு நீ தான் என் டியூட்டி பார்க்கணும். மாரிப்ப பொண்டாட்டிக்கு ஏதோ உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டலில் இருக்கானா. நீ நைட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்க என்ன? சரிங்கய்யா. ஆ அப்பா சாப்பிட்டாரடா? தெரியல, அந்த ஆளை நீயே ஃபோன் வச்சு கேட்டுக்கோ. என்னங்க சாப்பிட்டீங்களா? கீரை வச்சிருந்தேன், கண்ணை மறைக்குதுன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப நல்லதுங்க. ஏங்க ஏதாவது பேசுங்க. சாப்பிட்டமா? புள்ள சாப்பிட்டானா? சாப்பிட்டாங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இன்னைக்காவது பாய்கிட்ட போயிட்டு மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு வந்துடுவோம். நைட்டு ஃபுல்லாக பேய் அரைஞ்ச மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்லைம்மா, நான் காலையில் தான் வருவேன். ஓனர் நைட் டியூட்டியும் சேர்த்து பார்க்க சொல்லியிருக்காரு. மாரியப்பா இன்னைக்கு லீவாம்மா, அதான் நான் காலையில் வந்துடுறேம்மா. எவ்வளோ நேரம் தான் பேசினே இருப்பேன், ஃபோனை கொடு. ஹலோ. ஃபோன் எடுக்க இவ்ளோ நேரமா? வெயிட்டிங்லயே வருது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட பேசினாங்கடி. சரி நம்பிட்டேன். எங்க இருக்க? வீட்டில் தான். சரி நான் பார்க்ல தான் இருக்கேன், வா பேசணும். பார்க்கலையா? ஆமா. இதோ வரேன் இரு. பேபி. சாரிடி, ஒரு 1 மந்த் மட்டும் டைம் கொடு. 1 மந்தா? ஆல்ரெடி உனக்கு 2 மாசம் டைம் கொடுத்தாச்சு. இல்ல நமக்குள்ள இது சரி வராது. ஏன்டி இப்படிலாம் பேசுற? சுத்தி பாரு, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்காக என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு. ஒன்னும் இல்லாத உன்னை லவ் பண்றத நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. இப்படியெல்லாம் பேசாதடி. அப்படி என்னடா நான் உன்கிட்ட தப்பா கேட்டேன்? நம்ம வெளியே போயிட்டு வர ஒரு பைக் தானே கேட்டேன், அது கூட உன்னால வாங்க முடியாதா? நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது பைக்கோட வரல, அதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டா இருக்கும். பேபி பேபி. எல்லாம் எங்க அப்பனால வந்தது. மா. என்னப்பா சாப்பிட்றியா? சாப்பாடு ஒன்று தான் இப்போ குறைச்ச மயிறு. ஏன்டா சிடு சிடுன்னு பேசுற? எத்தனை மாசமா கேட்டுறேன், பைக் வாங்கி கொடு பைக் வாங்கி கொடுன்னு. இந்த வீட்டில் என்ன காது கொடுத்து கேட்குறீங்களா? இல்லடா, அப்பா தண்டல்காரர்கிட்ட சொல்லிட்டாரு, அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு. கிழிச்சாரு. புள்ள ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க முடியாது. நீங்களாம் எதுக்கு புள்ள பெற்றுக்கிட்டீங்க? தள்ளி படிக்க வேண்டியது தானே. எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா தெரியாது, எனக்கு இன்னைக்கே வேணும். போய் அந்த ஆளுகிட்ட சொல்லு போ. நீ தலைகீழ நின்னாலும் என்கிட்ட 10 காசு கிடையாது. இப்ப இல்ல, அடுத்த மாசம் தான் உனக்கு வண்டி. இல்லையா? இல்ல இல்ல இல்ல, இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய், என்னடா பண்ற? கீழ இறங்குடா. விடு, நீ நான் செத்துறேன். வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுல. நான் போய் சேர்ந்துறேன். அப்புறம் என்ன யாரு வேணா, பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல, இருக்க? யாரும் பிடிக்கல எனக்கு. நான் ஒரு கீழே வண்டி கேட்டா இறங்குடா. வாங்கி கொடுத்து தர மாட்டீங்க. என்னை விட்டுரு, நான் செத்து போயிடுறேன். என்னை விடுன்றல்ல. இறங்கு போல. விடு. ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற நீனு? சொல்லுமா. என்னங்க, புள்ள வண்டி வாங்கி கொடுக்கலன்னு தூக்கு மாட்டிக்க போயிட்டாங்க. ஹலோ, ஏங்க? நீ உடனே கிளம்பி பஸாருக்கு வாமா. சரி வரேங்க.
நம்ம இருக்கிற நிலைமைக்கு தாலி வித்து தான் வண்டி வாங்கி கொடுக்கணுமா? புல்லு விசிறு முக்கியம்ல. அதுக்குன்னு இப்படியா? எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான், பார்த்துக்கங்க. அப்படி இல்லடி, நீ வேணா பாரு, அவன் ஒரு நாள் கண்டிப்பா மாறுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளை நல்லா பார்த்துப்பான். என்னமோ சொல்லுங்க. சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன். காலையில் தான் வருவேன். புள்ள மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்து பேசிட்டு போகிறேன். சரிங்க. ம். ஹே பேபி, பைக் வாங்கிட்டேன்டி. பைக் வாங்கிட்டியா? எப்படிடா? ஐயானால முடியாததா? ஹே சூப்பர்ரா. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. நான் போன மாதமே எங்கள் அப்பனை போட்டு தள்ளியிருக்கணும். அப்படி போட்டு தள்ளியிருந்தா அவன் இன்சூரன்ஸ் பண்ண வந்து அந்த பைக் நான் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு எப்பவுமே நீ தாண்டி முக்கியம். சரி, எங்கன்னா வெளியே போகலாமா? நாளைக்கு ஈஸியாரில் ஒரு லாங் டிரைவ் போகலாண்டி. புது பைக்லாம் வாங்கியிருக்கோம். என் ஃப்ரெண்டு அவன் ஆளோட முதல்ல தான் போயிட்டு வந்தானா, சூப்பராக இருக்கான். சின்ன வயசுலேயே கண்டிச்சு வளர்த்துருக்கணும். என்னதான் அப்பம் பையனா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற தான். உனக்கு சொன்னா புரியாது, பின்னாடி கஷ்டப்படுறப்ப தெரியல. 1000 தான் இருந்தாலும் அவன் என் பையன் என்ன, கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வேணா பாரு, அவன் ஒரு நாள் கண்டிப்பா மாறுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. நான் போன மாதமே எங்கள் அப்பனை போட்டு தள்ளியிருக்கணும். ஆனால் எனக்கு எப்பவுமே நீ தாண்டி முக்கியம். உங்க ஹஸ்பண்டுக்கு தலையில அடிபட்டு சீரியஸா இருக்காரு. மூளையில ரத்தம் உறைஞ்சு போயிடுச்சு. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ண பாருங்க. தலையை அடமான வச்சா உங்களை நான் காப்பாத்திடுவேங்க. ஐயா, என் புருஷன் அடிப்பட்டு கிடக்காரியா, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அவர் எப்படியாவது நான் காப்பாத்திடுவையா. காசு கொடுக்கலாமா? ஆனால் அவன் நம்ம டியூட்டியில் இருக்கும்போது ஏதோ ஒன்று ஆயிருந்தா நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம். பையன் ஏதோ பர்மிஷனில் வெளில போயிருக்கான் போல இருக்க. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? கொடுங்கய்யா, நான் எப்படியாவது அடைச்சிடுறையா. எப்படிம்மா அடப்ப? வேலைக்கு போயிட்டு இருந்த உன் புருஷனும் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான். வெறுமனை எப்படி கொடுப்ப? ஏதாவது வச்சிருக்கியா? இல்லையா, எப்படியாவது கொடுங்கய்யா. கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் புருஷனை காப்பாத்திடுவையா. நீ கொஞ்சம் மனசு வச்சின்னா கொடுக்கறதுக்கு எனக்கும் மனசு வரும். உனக்கு அந்த மனசு இருக்கா? சார், என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு சார். அதனாலதான் உங்ககிட்ட நான் பணம் கேட்கிறேன். பணம் கேட்கறதெல்லாம் ரைட்டு தான்மா. இப்போ நான் பணம் கொடுத்தேன்னா உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி பத்திரம் ஏதாவது இருக்கா? என்ன கொடுப்பீங்க? இல்லை நகை நட்டு ஏதாவது இருக்கா? பத்திரம் எதுவும் இல்லை சார், நகையும் இல்லை சார். ஏம்மா, எதுவுமே இல்லாமல் நான் எந்த நம்பிக்கையிலாமா உங்களுக்கு பணம் கொடுக்குறது? என்னை நம்பி கொடுங்க, நான் எப்படியாவது கட்டிடுறேன் சார். அம்மா, இப்படிலாம் பணம் கொடுக்க முடியுமா? சாரிம்மா. சார் சார் அம்மா, இந்தாம்மா, என்னால் இவ்வளோதான் ரெடி பண்ண முடிஞ்சது. உடனே பணத்தை கட்டுங்க. பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. முதல்ல போய் பணத்தை கட்டுமா. ஏய், எதுக்குடா இங்கே வந்த? எதுக்குடா இங்கே வந்த? லவடி கபால், அவன் இருக்கானா செத்துட்டானான்னு பார்க்கறதுக்கு வந்தியா நீனு? உன் அப்ப ஈரம்பு கூட துரோகம் நினைக்க மாட்டான்டா. அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் நீதான்டா. உங்க அப்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆல இப்படி ஆச்சுன்னு பாத்தியா? நீ சொன்ன ஒரு வார்த்தையில அவன் உடஞ்சு போயிட்டான்டா.
ஆபீஸ்ல கக்கூஸ் கழுவி தாண்டா உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினான். நீ எல்லாம் அவனுக்கு புள்ளையா பிறந்தது தரித்திரண்டா. நீ கேட்டதும் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தானே, எப்படி தெரியுமா? உங்க அம்மா தாலியை வித்துதாண்டா. போடா, நீ எல்லாம் எங்க திருந்த போற? அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, உன்னை விட்டா என்னை யாருப்பா பார்த்துப்பா? எனக்கு நீ தான்ப்பா எல்லாம். அப்பா, எனக்கு அந்த பைக்கை விட வேணாப்பா. அப்பா, நீ என்ன ப்ளீஸ்ப்பா, என்ன பாருப்பா. அப்பா, கொஞ்சம் கண்ணு திறந்து பாருப்பா. அப்பா, அப்பா, கண்ணு திறந்து பாருப்பா. அப்பா, தயவு செஞ்சு பாருப்பா. அப்பா, பையன் வந்துருக்கேன், எழுந்து பாருப்பா. கண்ணு திறந்து பாருப்பா. உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? அப்பா, 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 இங்க பாருப்பா. அப்பா, டாக்டர், டாக்டர், அப்பா, டாக்டர், டாக்டர், இங்க வாங்க டாக்டர். அப்பா, அப்பா. சார், கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு சார். சார், பக்கத்தில் வந்துட்டோம் சார். சார், 5 minutes வந்துடும் சார். ஓகே, இது வந்துட்டேன் சார். நான் எங்கேயோ இருக்கேன், உனக்கு என்ன? எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? ஆமாம், நான் அப்படி தான் பேசுவேன். எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நான் எங்கன்னா போயிடுறேன். எவ்வளோ நேரம் வெயிட் உன்கிட்ட ஐஃபோன் வாங்கி கொடு, ஐஃபோன் வாங்கி கொடுன்னு எவ்வளோ நாளாக கேட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கலாய்க்கிறாங்க. என்னை யாருன்னா கண்டுக்கிறீங்களா? இன்னைக்கு நீ ஐஃபோன் வாங்கி தரல, நான் வீட்டுக்கே வர மாட்டேன். வர வழியில் எதனா ஒரு பஸ்ஸில் வந்து செத்துருவேன். டேய் தம்பி, உன் வீடு எங்கடா இருக்கு? எதுக்கு நீ கேட்குற? உன்னை வீட்டில் உள்ளாந்தாண்டா. நீ வேலையை பார்த்துட்டு போ. அப்போ ஐஃபோன் வாங்கி கொடுக்கலாம், நீ பஸ்ஸில் விழுந்து செத்துருவ. ஆமாம், உன் வீட்டில் எப்படியும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நீ போய் பஸ்ஸில் விழுந்துரு. நான் அப்படி சொல்கிறேன். செத்துருவான்னு பயமுறுத்தி அந்த ஃபோனை வாங்கி நீ நிம்மதியாக இருந்துருவியா? ஆமாம், உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு? கட்டட வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போய் கூட நின்று பாருடா. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நீ பேச மாட்டேன். இப்படி தான் பைக் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடுன்னு எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டேன். உங்கள் அப்பா கூட இருக்கும்போது உனக்கு அதோட அருமை என்னன்னு தெரியாது. இல்லைன்னா தான் தெரியும். நான் எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாதுண்ணா. உங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியாது தான், ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி தான் நானும் இருந்தேன், அப்பாவோட அருமை தெரியாமல். இப்போ தான் புரியுது அவர் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு. போடா, பெற்றவங்க இருக்கும்போதே அவங்கள போய் பார்த்துக்கோ. அவங்க போனதுக்கப்புறம் உட்காந்து அழாதீங்க. எத்தனை மாதமாக கேட்டேன் பைக் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடுன்னு. இந்த வீட்டில் என்ன காது கொடுத்து கேட்குறீங்களா? ஒரு நாள் லேட்டாக சாப்பிட்டா நான் செத்தா போயிட போகிறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. மச்சான், அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டு, காசு கொஞ்சம் தேவைப்படுது, எதனா பண்ணுறா. காசா? காசெல்லாம் இல்லை, தம்மு வேணா இருக்கு, இழுக்கிறியா? மச்சான் விளையாடாதடா, என்ன பண்ணுறதுனே தெரிலடா, ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்ரா. தடே, நான் என்னடா பண்ணுவேன்?
நானே பெட்ரோல் போட காசு இல்லாமல் எங்கள் அப்பன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேற ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க. மச்சான் நீயாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. அதுதான்டா வாய்ஸ் நோட் போடுறேன். ப்ளீஸ்ரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. தப்பாக எடுத்துக்காத. ஆமாம், உங்கள் அப்பனை போன மாதமே கொண்டு வந்தா பைக் வாங்கிடலான்னு. இப்போ மட்டும் என்னடா சாட்டோடு? டேய் தம்பி, புதுசோ பழசோ இந்த வண்டிக்கு வேல்யூ அவ்வளோதான். என்ன புரியுதா? நான் ஒரு 10,000 சேர்த்து போட்டு கொடுங்கண்ணா. இதுவே உங்கள் அப்பாவோட முகத்துக்காக தான் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோ, கிளம்பு. நீ சொல்லுப்பா. இது வரைக்கும் பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஓகே தான். ஆனால் இதுக்கப்புறம் ரூம் ரெண்ட்டு, மெடிசனு, டாக்டர் ஃபீஸ்னு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். உங்களால் இதை சமாளிக்க முடியுமா, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்துக்கிறீங்களா? இல்லை டாக்டர், நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்தை கட்டிடுறேன். என் வீட்டுக்காரை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர். சரிம்மா, உங்கள் ஹஸ்பண்டு எப்போ வேணாலும் கோமல இருந்து ரெக்கவர் ஆகலாம். நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இருங்க. சரிங்க டாக்டர். அம்மா வீட்டில் சாப்பிட எதுனா இருக்கா? ரொம்ப பசிக்குது. அம்மா அம்மா அங்கிள். என்னடா, எதுக்கு இங்க வந்த? உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த உலகத்துல எந்த அப்பனும் அவன் பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டது இல்லடா. எதுக்கு உன் பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்குறேன்னு கேட்டதுக்கு உன் அப்பா ஒன்று சொன்னா தெரியுமா உனக்கு? நம்மளால தான் பசங்க பிறந்தாங்க, ஆனால் நமக்காக பிறக்கல. 20 வயசு பையன் நம்மளை புரிஞ்சுக்கலனா என்ன, 50 வயசு அப்பா நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். பையனுக்கு முதல்ல சுதந்திரம் கொடுக்காம இருந்தா அவனுக்கு எப்படி தன்னம்பிக்கை வரும்? அதை விட்டுட்டு அதை செய்யாத இதை செய்யாதன்னா நம்ம மேலே எப்படி பிடிப்பு வரும்? கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நாம தான் அவங்களுக்கு துணையாக இருக்கணும். இனிமேலாவது உன் அப்பாவை புரிஞ்சுக்கோடா. உன் அப்பாவுக்கு நீ தாண்டா உலகம். எப்படியாவது உன் அப்பாவை காப்பாத்திடுறா, விட்டுறாத. அங்கிள் ஏதாச்சும் வேலை எதுனா கிடைக்குமா? பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அட்வான்ஸ் கொடுத்தீங்க. யோ, சும்மா காசு காசுன்னு கேட்டுட்டு போய் வேலைய போறியா? சார் இந்த ஒரு தடவை சார், நாளைக்கு தான் கடைசி நாள். கட்டலைன்னா பையனை வெளில நிற்க வைப்பாங்க சார். யோ, ஃபீஸ் கட்ட முடியலன்னா நீலாம் ஏன் காலேஜ் கொண்டு போய் பையனை சேர்க்குற? பேசாம அவனை வேலைக்கு கூட்டுற வேண்டியதானே? ஐயோ சார், அவன் நல்லா படிப்பான் சார், கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான் சார். இந்த ஒரு வாட்டி உதவி பண்ணிங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவோம் சார். பையனுக்கு படிப்பு முக்கியம் சார். காலேஜில் எல்லாரும் டூர் போகிறாங்களாம், அவன் போகலன்னா மனசு உடஞ்சிடுவான். இந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்க, சம்பளம் வந்தவொன்னே கொடுத்துட்றேன். நீலாம் திருந்தவே மாட்டியா?
யோ சார் என்னையா தூங்கிட்டு இருக்க தூங்குறதுக்கு நான் சம்பளம் தரேன் கேட்டு தரையா யோ இங்க தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அங்க பாத்ரூம்ல அழுக்கா இருக்குது பினாயில் போட்டு நல்லா சுத்தமா கழுவி விடு நல்லா பளபளன்னு இருக்கணும் புரியுதா சரி சரி செய்ய அம்மு, என்னடா இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க? ஏண்டி வேலைக்கு போனோம், அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போயிடலாமேன்னு. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் கிளம்புறேன். ஒரு மாதிரி பார்க்குறாங்களா? எப்படி பார்க்குறாங்க? டெலிவரி வேலை செய்றவங்க கூட நின்று பேசினா வேற எப்படி பார்ப்பாங்க? அப்போ நான் உன் கண்ணுக்கு தெரியல, இந்த ட்ரெஸ்ஸு தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமா, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் டிஸ்டர்பா தெரியுது. எனக்காக தானே இந்த பைக் வாங்கணும்னு சொன்னேன். இப்போ அதையே வித்துட்டு வந்து நிக்கிற. என்னடி பைக்குன்ட்டு? எங்கள் அப்பா என்ன கண்டிஷனில் இருக்காரு? இப்போ கூட இப்படி பேச உனக்குலாம் அசிங்கமா இல்லை? அசிங்கமா தான் இருக்கு. உன்னையெல்லாம் லவ் பண்ண நினைச்சா அசிங்கமா தான் இருக்கு. லவ் பண்ணியா? அந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லாத. உனக்காக எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டு வந்து நான் நிற்கிறேன்ல, எனக்கு தேவைதான். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கா? உன்னையெல்லாம் லவ் பண்ண நினச்சா எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குடி. நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி வேற எவன் வாழ்க்கையும் அழிச்சிடாத. எனக்காக தானே இந்த பைக் வாங்கணும்னு சொன்னேன். இப்போ அதையே வித்துட்டு வந்து நிக்கிற. டெலிவரி வேலை செய்றவங்க கூட நின்று பேசினா வேற எப்படி பார்ப்பாங்க? அம்மா, இது அப்பாவோட போர்வை தானே, நானே கொண்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னைக்கு ராத்திரி நானே அப்பாவை பார்த்துக்கிறேம்மா. இன்னைக்கு ஒரு நாளாச்சு நீ தூங்கு. பேச மாட்டல? பேச மாட்டேன். நீ பேசாம போகிற ஒவ்வொரு செகண்டும் நான் இங்கே செத்து பொழைச்சிட்டு இருக்கேம்மா. தயவு செஞ்சு பேசுமா. உன் காலை பிடிச்சி கூட கேட்குறேம்மா, தயவு செஞ்சு பேசுமா. இத்தனை நாள் புத்தி இல்லாமல் இருந்துட்டோம்மா. என்ன அடி திட்டு கொன்று கூட போடுமா, ஆனால் பேசாம மட்டும் இருக்காதம்மா. ப்ளீஸ்மா. அம்மா அம்மா பேசுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, இந்த உலகத்தில் உன்னையும் அப்பாவையும் விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? நீயும் என்கிட்ட பேசாம போயிட்டா நான் எங்கம்மா போவேன்? அம்மா அம்மா பேசுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, அப்பா இப்படி ஆனதுக்கு நான் தாம்மா காரணம். ஆனா நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலம்மா. அம்மா
என்னை நம்புமா. அம்மா என்கிட்ட பேசுமா. அம்மா உன் கோவம் ரொம்ப நியாயம்தாம்மா. உன் பிள்ளைக்கு பிச்சை போகிறதா நினச்சி கொஞ்சம் பேசுமா. அம்மா அம்மா பேசுமா. அம்மா அம்மா இங்க பாருமா, என்கிட்ட பேசுமா. அம்மா அம்மா பேசுமா. அம்மா பேசுமா ப்ளீஸ்மா. அம்மா ஹலோ அம்மா. அம்மா ஏதா பேசுமா. ஐயா சுபாஷ், அம்மா சொல்லுமா. நீ நம்ம வீட்டு தெய்வம் ஐயா. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாதயா. அப்பா நம்மளை விட்டு போயிட மாட்டாரு. அதுவும் ஒன்ன தவிக்க விட்டு எப்படிப்பா போவாரு. அம்மா சாரிமா. அம்மாட்ட எதுக்குப்பா சாரி எல்லாம்? உனக்காகத்தானே நாங்க இருக்கோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பிறந்தப்ப புவனா, இனிமே நீ வேலைக்கு போவானா? ஏங்க நம்ம 2 பேரும் போயே கடன் அடைக்க முடியல. நானும் போகலன்னா எப்படிங்க? இன்னும் 4 மணி நேரம் இந்த வேலையை சேர்த்து செஞ்சேன்னா நானே இந்த கடனை எல்லாம் அடைச்சிடுவேன். அப்புறம் நம்ம புள்ள கூட யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கணுமா. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பேச பழக நல்லது கெட்ட சொல்லித்தர யாராவது கூடவே இருக்கணும். இல்லைன்னா புள்ள ஏங்கிடுவாம்மா. என் புள்ள ராஜா மாதிரி வருவான். என்னை எப்படி பார்த்துக்க போறான் பாரு. அல்லாதையா, சீக்கிரம் வீட்டுக்கு வா. இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம். போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா இந்த வரமா, இந்த வரேன். சுபாஷ், நீ நம்ம வீட்டு தெய்வம் ஐயா. அப்பா நம்மளை விட்டு போயிட மாட்டாரு. அதுவும் ஒன்ன தவிக்க விட்டு எப்படிப்பா போவாரு? ரெடியா வந்தானே? ரெடியா? டேய் இல்லடா. டேய் இல்லடாங்கடா. சரி, ஆரஞ்சு கலர் டிஷர்ட் சார். ஆக்டிவா வண்டி தான். புடிச்சேயா? டேய் இறங்கடாக்கல. சார் நான் எதுவுமே பண்ணலையே சார். டேய் இறங்கடாங்கற. இறங்க. குறாங்க. ஏடியா இந்த வண்டி எடுங்க. நான் எதுவுமே பண்ணலையே சார். ஏறடா வண்டில. சார் எங்க சார் கூட்டி போறீங்க? வண்டி பாரு. டேய் ஏறடா. சார் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன். என்னங்க சார் கூட்டி போறீங்க? டேய் சும்மா இருக்க முடியல இல்லையா? சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். டேய் கம்முனு வர புரியல இல்லையா? சார் அதான் நான் சொல்றேன்ல சார், நான் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எங்க சார் என்ன கூட்டி போறீங்க சார்? யோ என்னையாச்சு? சார் அவனை பிடிச்சிட்டாங்களா சார்? எது பிடிச்சிட்டாங்களா? அப்புறம் ஏன் நம்ம உயிரை வாங்குறானுங்க? சார் என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு. என்ன எதுக்கு சார் தேவையில்லாம் பிடிச்சிட்டு வந்தீங்க? ஏய் என்னடா திமிரா பேசுற? அப்படி என்ன சார் பேசிட்டேன்?
நீங்க தான் எவனையும் பிடித்து போத என்ன பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஏய் என்னடா என்னடா திமிரா பேசிட்டு இருக்க? காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா விக்கிறேன்னு பிடிச்சி உள்ள வச்சிருவேன் ராஸ்கல். எதுக்கு சார் இப்போ நடிக்கிறீங்க? என்ன மாதிரி எவனா கடைசி அடிப்பீங்க, தண்ணியை போட்டு எவனா ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட் பண்ணுவான், அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போக விட்டுருவீங்க. கத்தா எடா பேசிட்டே போறேன். சார் சார் சோடா சார் 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 விடுங்க சார் விடுங்க சார். செத்துரு விடுங்க சார் விடுங்க சார் கிளம்பலாம் சார். மரியாதை விட போய் சேரு. விடுங்க சார் விடுங்க சார். எங்கேயாவது பார்த்தா தொலைச்சிருவோனே ராஸ்கல். போங்க சார். அப்பா நம்மளை விட்டு போயிட மாட்டாரு. அதுவும் பொண்ணை தவிக்க விட்டு எப்படி தான் போவாரு? சுபா, அப்பா அப்பா அழுவாதையா, அழுவாத. நான் இருக்கேன்ல. அழலப்பா, நான் அழுவ மாட்டேன். நான் அழலப்பா, அழமாட்டேன். அப்பா அப்பா சுபாஷ், நீ நம்ம வீட்டு தெய்வம். டேய், என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேலை இது? என்னது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கடா இது? எல்லாத்துக்கும் இவதான் காரணமா? ஒண்ணு என் மேல கை வை, அவன் மேல கை வைக்கிறவள வச்சுக்காத. ஷாலினி நீ போ போன்றல்ல. என்னடா அவளுக்காக என்னைய அடிக்க வர? எனக்கு அவ தான் முக்கியம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணா நான் சும்மா கூட இருக்க மாட்டேன். என்னடா வயசாகுது உனக்கு? இந்த வயசுல வீட்டுல அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அதெல்லாம் என் வயசுல பண்றதுதான். நீ தான் கவு தட்டிட்டு வரணுன்ற அறிவே இல்லாம உள்ள வந்திருக்க. எனக்கு அறிவில்லையா? வரட்டும் உங்க அப்பா, அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நானு. சொல்லு. அந்த ஆளை பார்த்தா எனக்கு என்ன பயமா? கேட்ட பொருள் வாங்கி தர வக்கு இல்ல. எனக்கு அட்வைஸ் பண்ணா மட்டும் 2 பேர் வந்துருவீங்களே. எல்லா பக்கமும் போய் பாரு, பசங்களுக்கு அவங்க அப்பா அம்மா என்னென்ன செய்யறாங்கன்னு. எனக்கு நீ என்ன பண்ணிட்டீங்க? அந்த பொண்ணுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கல? பெத்த அம்மாவை விட நேத்து வந்த பொண்ணுக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க நீனே? ஆமா, எனக்கு அவ தான் முக்கியம். எனக்கு அவ மட்டும்தான் முக்கியம். நேற்று நானும் ஷாலினியும் நைட் ட்ரிப் போயிருந்தோம் ஈசிஆரில். செம்ம ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? எங்கெங்கே போனீங்க? லைஃப்னால் இந்த மாதிரி அப்பப்போ ஃபன் அனுபவிக்கணும்டா. உனக்கு அமைது, எனக்கு அமையல. என்ன பண்ணுறது? உனக்கு எதனா அமைதாடா மச்சான்? ஐயோ, இவன் வேற பார்த்துட்டானா? நம்ம இவனை வேற கூடிய இருக்கானுங்க. போயிடியா போயிடியா போயிடியா. ஐயோ கூப்பிட்றானே. தம்பி தம்பி மச்சான், அதனால நம்மள தானே கூப்பிட்றான்.
டேய் தம்பி அவன் ஏதோ ஓசிபிடி வாங்கறதுக்கு வந்திருப்பான்டா. தம்பி எங்கேயும் வந்துட்டான்டா. என்னாச்சு தம்பி? நான் கூப்பிட்டது கேட்கலையா? மச்சான் யாரா இது? நான் தான்ப்பா, சுபாஷோட அப்பா. ஐயோ, நீங்களே யாரு? அவனோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் போலீஸ். இப்போ என்னத்துக்கு இங்கே வந்த? இல்லப்பா, நீ நடந்து போயிட்டு இருந்த, அதான் உன்னை வீட்டில் விட்டுலாமேன்னு. மச்சான் நீ போலீஸோட காரில் வீட்டுக்கு போ, நாங்கள் நடந்தே போகிறோம். வாடா வாடா போலாம். வரோம் போலீஸ். இந்த சைக்கிள் தான் என்ன ட்ராப் பண்ண போறியா? எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து என் மானத்தை வாங்குற? இந்த செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு முதல்ல என்ன பார்க்க வராத. உன் அப்பான்னு சொல்லவே எனக்கு அப்படியே அசிங்கமா இருக்கு. ஏன்பா இப்படிலாம் நான் பேசுற? அப்படிதான் பேசுவேன். நீ பண்ண வேலைக்கு இனிமே என்ன காய்ச்சிட்டே இருக்க போறானுங்க. செக்யூரிட்டி புள்ளன்னு கருமோ. சை, சோறு போடுற தொழில் இதுதான்ப்பா, அதை இப்படி பேசக்கூடாதுப்பா. உனக்கு சோறு போடுதுன்னு சொல்லு. என்னமோ பெரிய கலெக்டர் வேலை மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. சீ, அது எப்படிரா உங்க வீட்டில் மட்டும் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறாங்க? எங்கள் வீட்லையா மயிரை தான் வாங்கி தருவாங்க. அப்புறம் எப்படிரா கையில் ஐஃபோன் வச்சிருக்க? இங்கே பாரு, இந்த மாதிரி அப்பப்போ 4 கோடு போட்டால் தான் வீட்டில் நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும். டேய் சூப்பர்ரா. ஆனால் மாற்றி வேற எங்கேயாச்சும் கட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும்டி. அதெல்லாம் தெரியாமையா இதெல்லாம் பண்ணுறோம். நானும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் எங்கள் அப்பா பைக் வாங்கி கொடுப்பான் போல இருக்கு. உங்கள் அப்பா அம்மாவில் என்னடா அவ்வளோகாண்டு? காண்டா, கொலை வெறியில் இருக்கேன். எது கேட்டாலும் காசு இல்லை. சின்ன வயசுல இருந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் நான் அவங்க வாயே பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா? வரவன் போகிறவங்களாம் செக்யூரிட்டி புள்ளன்னு சொல்லி கலாய்ப்பானுங்க. நீயும் என்ன அப்படி தானே கலாய்க்கிற? அந்த ஆள் செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுக்கு நான் எதுக்கிட்ட அசிங்க பண்ணோம்? இந்த வீட்டில் வந்து பிறந்ததை நினச்சி நான் எத்தனை முறை சாகணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? டேய் விட்ற, அடுத்த முறை நல்லா பணக்காரங்க வீட்டை பார்த்து பிறந்தப்போம். டேய் நில்லு, எங்க போயிட்டு வர? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வரேன் மேடம். வெளியில போர்டு போட்டிருக்க தெரியல, உள்ள வரக்கூடாதுன்னு. படிக்க தெரியாதா? படிக்கலாம் தெரியும், அவங்க தான் மேலே கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. இப்படிதான் டெலிவரி பண்றேன்னு எதையாவது தூக்கிட்டு போயிடுறது. மேடம் மரியாதையாக பேசுங்க, திருடங்கிட்டலாம் பேசாதீங்க. டெலிவரி வேலை பார்க்குற உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை கொடுக்கணும்? அது என்ன, டெலிவரி வேலை பார்க்குறவங்களா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? வீட்டிலே உட்காந்து கொழுப்பு குறையாமல் ஆர்டர் போகிறீங்களே, அதை மழை வெயில்னு பார்க்காம எடுத்துகிட்டு வந்து தர்றதே நாங்கள் தான். நீ என்ன ஓசிலியா பண்ற? காசுக்கு தானே பண்ற? அந்த காசு நான் பண்ணுற டெலிவரிக்கு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. பணம் இருக்குன்னு திமிரலாடாதீங்க. திறந்த வீட்டுக்குள்ள நாய் புகுற மாதிரி பூந்துட்டு என்னையே வந்து நீ திமிரா பேசுறியா? ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சுல, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவிப்பீங்க. ஷாலினி மாதிரி இருக்கு. இவ யார் கூட போறா? ஆமா ஆமா. ஏய், போன வாரம் இந்த மாலுக்கு போனோம்ல,
இந்த வீக்கும் போகலாமா? அமௌண்ட் என்கிட்ட இல்லைப்பா, நீ தான் பார்த்துக்கணும். சரி சரி, முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங்கும் போகலாம். அதுக்குள்ள வேற ஒருத்தங்க கூட சுத்த ஆரம்பிச்சிட்டியா? அது எப்படி டக்கு டக்குன்னு மாறிடுறீங்க? டேய், நான் என்ன பண்ண உனக்கு என்ன? போய் வீடு வீடா டெலிவரி பண்ணு, என் மூஞ்சிலே முழிக்காத. ஒரு நிமிஷமும் நீ பேசினது பழகுனது ஒன்னா இருந்தது எல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடி. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல? டேய், உனக்கு ஒருத்தனை நான் என்னடா பண்ணட்டும்? அதான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்ல. டேய், அதான் பிரேக்கப் பண்ணிட்டால, எல்லாம் முடிஞ்சு கிளம்புடா. நான் உன்கிட்ட பேசவே இல்லை. நான் உன்கிட்ட தான்டா பேசுறேன். சுபாஷ், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்பு. நான் எதுக்கு போனோம்? நீங்க வருவீங்க, லவ் பண்ணுவீங்க, போர் அடிச்சா பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க போய் சுத்துவீங்க. நான் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏய், கிளம்புடான்னு சொல்றேன்ல. எங்க பிரச்சனை நீ நடுவில் வராத. எங்க பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துறோம். நீ யாரா நடுவில் வர? யாரா நீங்கள் ரோட்டில் என்ன தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க? இவன் தானா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? டேய், யாரா நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிருக்க? நானும் இந்த புள்ளைய லவ் பண்றோம்னா இவன் தான் தேவையில்லாம குறுக்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். லவ்வா? ஏமா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. டேய், அதான் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுச்சுல. கிளம்புடா. இன்னொரு தடவை இந்த பொண்ணையே தொந்தரவு பண்ணுறத பார்த்தேன், கொன்றுவேன். கிளம்புடா. வா போலாம். அவளுக்காக என்ன அடிக்க வர? எனக்கு அவதான் முக்கியம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணா சும்மா கூட இருக்க மாட்டேன்.